அப்ப அவருக்கு ஒரு பயம் தெரிஞ்சிச்சு தானே இந்தியா கூட்டணி வின் பண்ணும். ஆக அவர் வந்து காங்கிரஸுக்கு போறாரு. ஓ அப்ப அண்ணாமலை காங்கிரஸுக்கு போயிடுவாரோ? ஜூன் 4ஆம் தேதி காங்கிரஸ். அவர் சொன்ன மாதிரி அதிமுக இருக்காது, அண்ணாமலை பிஜேபியில் இருக்க மாட்டார் 4ஆம் தேதிக்கு அப்புறம். அப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட தமிழ்னா அதான் 4ஆம் தேதிக்கு மேலே அண்ணாமலை மேலே ஒரு காமராஜர் உணவகம்லாம் ஆரம்பிச்சு அதில் வந்து மேனேஜராக உட்காந்துருவார். பெண்கள் அரசியலில் கலந்துக்கலாம் தப்பில்லை, பட் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த குடும்பத்தையும் அரசியலில் இறக்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்பிக்கை இல்லாமையா கட்சி? மிச்சம் யாருக்குன்னு பார்த்தாக்கா அவர் மகன், அவர் மருமக, மகளுக்கு இவங்க தவிர கட்சியில் வேறு யாரும் யாருமே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுன்னா அந்த கட்சியில் யாரும் விரும்பல. அனாதையாக நிற்கிறாரு. என்ன பண்ணுவார்? கூப்பிட்டு பார்த்தாரு, இது பண்ணி பார்த்தாரு, யாரும் வரல. சரி குடும்பத்தை அவர் அனாதையாகிட்டார். குடும்பத்தை தவிர வேறு யாரும். இப்போ பொங்கல்னு வந்தாக்கா நீ பானையை தான் வச்சிருந்தீங்க சார். தங்க பாத்திரம் வச்சு பொங்கல் யாரும் பொங்கல் அடி போட்டாங்க. நான் பானையை தேடி அதுக்கு தான் வரேன். அதை அழிக்கணும்னு நினச்சி வந்த அந்த சமஸ்கிருதம் தான் செத்து போட முடியும். உலகத்தில் யாருமே பேசாத மாதிரி செத்து போட முடியும். ஆனால் அதுக்கு ஈமக்கிரிக்கை கேஸ் நிறைய செலவாகும். ராமர் கோயில் பக்கத்தில் அதுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒரு சமாதி கட்டி சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்தால் அதற்கு மகிழ்ச்சி அடைபவர்கள் திருடர்கள் தான். அப்படியே நாங்கள் சோறு போட்டு நினச்சா கூட எங்கள் பேரில் போடப்பட்ட காங்கிரஸ்கார பேரில் தான் போடுவோம். ஏன்னா மக்களுக்கு சோறு கொடுக்கூடாதுன்னு அவங்களுடைய லட்சியம். அதையும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ மோடிக்கு வாரிசு அது மாதிரி அனாதையாக கிடைக்காம பொண்டாட்டி இருந்து இல்லாமல் பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சுட்டு வாரிசு இல்லாமல் தனியாக கிடைக்கும். பிக் பேங் தமிழ் பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். இப்போ என்னன்னா, அண்ணாமலை வந்தோட வாக்குறுதிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க சார், பிஜேபியோட வாக்குறுதிகள் கேட்டிருப்பீங்க. அண்ணாமலையோட வாக்குறுதியில் வந்து காங்கிரஸ் தலைவரோட பேரில் ஒரு திட்டத்தை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படி அதாவது காமராஜர் அவர்களுடைய பேரில் உணவகத்தை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காங்கிரஸ் தலைவர் பேரில் இந்த உணவகம் திறக்கிறதுனால எதை வச்சு அவர் மீன் பண்ணுறதா இருக்கலாம்? நாங்கள் போட மாட்டோம். அப்படியே நாங்கள் சோறு போட்டு நினச்சா கூட எங்கள் பேரில் போடப்பட்ட காங்கிரஸ்கார பேரில் தான் போடுவோம். ஏன்னா மக்களுக்கு சோறு கொடுக்கூடாதுன்னு அவங்களுடைய லட்சியம். அதையும் தெளிவாக சொல்கிறாரு. என் தலைவர்கள்லாம் வந்து மக்களுக்கு சோறு போட மாட்டாங்க, அதனால் சோறு போட்டவங்கள சொல்லி போடுறோன்றாரு. அவருக்கு ஒரு பயம் தெரிஞ்சிச்சு தானே இந்தியா கூட்டணி வின் பண்ணும். ஆக அவர் வந்து காங்கிரஸுக்கு போகிறாருன்னு தெரியுது. ஓ அப்போ அண்ணாமலை காங்கிரஸுக்கு போயிடுவாரோ? ஜூன் 4ஆம் தேதி காங்கிரஸ். அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி அதிமுக இருக்காது, அண்ணாமலை பிஜேபியில் இருக்க மாட்டார் 4ஆம் தேதிக்கு அப்புறம். அப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட தமிழ்னா அதான் 4ஆம் தேதிக்கு மேலே ஒரு காமராஜர் உணவகம்லாம் ஆரம்பிச்சு அதில் வந்து மேனேஜராக உட்காந்துருவார். ஓகே சார். இப்போ வந்து மத்திய அரசு மாநில அரசு இதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து அப்பப்போ நிறைய பேர் வந்து இந்த வாரிசு அரசியல் பற்றி பேசிட்டு தான் சார் இருக்காங்க. நான் பண்ணவே மாட்டேன், வாரிசு அரசியலே எங்கள் சைடே கிடையாதுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவங்க பரம்பரையில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க பிரச்சாரத்துக்கு. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும், ராமதாஸ் அவர்கள். அவர் வந்து நான் வாரிசு அரசியலே பண்ண மாட்டேன், என் பையனே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அன்புமணி வந்துட்டார். இப்போ அவரை தொடர்ந்து அவருடைய மனைவி வந்துட்டாங்க. இப்போ அதையும் தாண்டி அவருடைய 2 மகள்களும் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பேசுறது நல்லதுதான், பெண்கள் அரசியலில் கலந்துக்கலாம் தப்பில்லை, பட் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த குடும்பத்தையும் அரசியலில் இறக்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்பிக்கை இல்லாமையா கட்சி மேலே? அதில் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அவருக்கு வாரிசுகள் இருக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி. ஓ அதுவே மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ மோடிக்கு வாரிசு இல்லை, அது மாதிரி அனாதையாக கிடக்காம பொண்டாட்டி இருந்தும் இல்லாமல் பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சுக்கிட்டு வாரிசு இல்லாமல் தனியாக கிடக்கிறாரு. அந்த மாதிரி துர்பாக்கியம் ராமதாஸுக்கு இல்லை. அவர் அப்போவே சொன்னார், கட்சி ஆரம்பித்த போது என்ன சொன்னார்னா, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இந்த அரசியல் எங்கள் கட்சியை பயன்படுத்தி பதவிக்கு வந்தால் என்ன சவுக்கால் அடிங்கன்னார். எலெக்ஷன்லேயே நிற்காமல் அன்புமணி மந்திரி ஆனார். உடனே கேட்டாங்க, சவுக்கு ரெடியாக இருந்து எப்படிக்கு வரீங்கன்னு. அதை பற்றி அவர் ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. அது என்ன பண்ணுவார், கட்சியை ஆரம்பித்தார், கட்சியில் வந்து இருந்து எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டார். எல்லாத்தையும் அப்பனும் மகனும் எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க. மிச்சம் யாருக்குன்னு பார்த்தாக்கா அவர் மகன், அவர் மருமக, மகளுக்கு இவங்க தவிர கட்சியில் வேறு யாரும் இல்லை. அப்புறம் வேறு யார் போய் பிரச்சாரம் பண்ண முடியும்? கூப்பிட்டு பேசினாங்க, உன் குடும்பம் வரத்துக்கு நான் கஷ்டப்படேன். யாருமே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதா அந்த கட்சியில் யாரும் விரும்பலை. அனாதையாக நிற்கிறாரு. என்ன பண்ணுவார்? கூப்பிட்டு பார்த்தாரு, இது பண்ணி பார்த்தாரு, யாரும் வரல. சரி குடும்பத்தை இறக்கி விட்டுருக்காரு. அவர் அனாதையாகிட்டார். அவ்வளோதான். அவர் குடும்பத்தை தவிர வேறு யாரும் இல்லை.
இப்போ அன்புமணியே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், பிரச்சாரத்தை வந்து தீவிரமாக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து இப்போ சிதம்பரத்தில் ரீசெண்டாக ஒரு பிரச்சாரத்தில் என்ன சொன்னான்னா, நான் சிதம்பரம் வந்திருக்கதே வந்து பானையை உடைக்க தான் அப்படின்னு மறைமுகமாக வந்து திருமாவளவன் அவர்களை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி வன்முறை தூண்டுறமான விஷயங்களை வந்து அவர் மேற்கொள்றது சரியா? பானையை உடைக்கிறேன், இதை மாட்டை கொண்டு போடுவேன், உதயசூரியன் எந்திரிக்காது, இப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தான் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ அந்த காலத்தில் சூரியன் அஸ்தமித்து விட்டான் அப்படின்னாங்க. ஓகே, டெய்லியும் அஸ்தமனம் ஆயிட்டு தான் கலைஞர் சொன்னார், சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்தால் அதற்கு மகிழ்ச்சி அடைப்பவர்கள் திருடர்கள் தான்னாரு. போயிட்டாங்க. அதெல்லாம் அது மாதிரி பானையை உடைக்கிறது என்ன பிரயோஜனம்? பானையை உடைச்சாக்கா என்ன ஆகிட்டு போகுது? இன்னொரு பானை சுட்டுக்கு. இப்போ பொங்கல்னு வந்தாக்கா நீ பானையை தான் வச்சிரு, நீ தங்க பாத்திரம் வச்சு பொங்கல் யாரும் பொங்கலை நீ கொண்டாடுறது, பானையை தேடி அதுக்கு தான் வர்றது. புனிதமான சின்ன அந்த புனித பொங்கல் கொண்டாடுற ஏழை விவசாயிகள் அன்னாட சமையல் பண்ணுறதுக்காக ஏழை மக்களுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரத்தை உடைப்பேன்னாக்கா ஏழை மக்களை அடித்து நாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். எங்கள் கட்சி அதுக்கு தான் இருக்குது, ஏழை மக்களை அடித்து நாசம் பண்ண. பானையை உடைக்கிற சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஏழைகளுக்கு எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ அவ்வளோ துன்புறுத்துமோ அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அவர் சொல்கிறார். இப்போ சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புன்றது உறுதியாக டிசைட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து அவருக்கு எளிதாக கிடைக்க போகிறதில்ல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சிலேருந்தே தெரியுது. மறைமுகமாக திருமாவளவன் அவர்களை தாக்கி தான் பேசுகிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் வந்தால் திருமாவளவன் எதிர்கட்சிகளை தாக்கி தான் பேசணும். அவருக்கு அங்கே சிதம்பரத்தில் அண்ணாமலைக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்னன்னா, அந்த தில்லைவாழ் அந்தணர்கள், அந்த பார்ப்பனர்கள் 5-6 பேர் இருக்காங்க, அவங்க 5-6 ஓட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பார்ப்பனர்கள் நம்பி தான் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லாட்டி போனால் அந்த ஊரே வந்து அடக்குமுறைக்கு பேர்பட்ட ஊராட்சி. நந்தனாரை வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதனால் எவ்வளோ தில்லைவாழ் அந்தணர்கள் பண்ண கொடுமைக்கு அளவே கிடையாது. கடைசியில் ஜோதிகள் கலந்தார் சொல்லி நெருப்பிச்சு கொடுத்துட்டானுங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கள்ல வன்முறையில் இடம்பெற்ற இடம் இல்லை. அது மாத்திரமா பன்னிரு திருமுறைகள்ங்கிறது வந்து நாயன்மார்கள் எழுதின சிவனை பற்றி எழுதின 60,000 பாடல்கள் கொண்ட ஒரு நூல் அது. அதை அப்படியே ஒழிச்சு மறைச்சி வச்சுட்டானுங்க. ஒழிச்சு மறைச்சி வச்ச போது ஏன் சார் வெளியில் தெரியக்கூடாதுன்னா? தமிழ் இருக்கக்கூடாது, தமிழ் இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கணும். அதுக்காக அந்த ஐயருங்க ஒழிச்சு வச்சுட்டானுங்க. நம்பியாண்டார் நம்பிகள்ங்கிற ஒரு சைவ ஆச்சாரியார் தான் ராஜராஜ சோழன்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அப்படியே கரையாக அரிச்சிக்கிட்டு அதை காப்பாற்றணுன்னு உடனே ராஜராஜ சோழன் அங்கே போகிறான் அந்த கோயிலுக்கு போனால் இவங்க வந்து நிற்கிறானுங்க. அதை அப்படி கொடுக்க முடியாது. அதை எழுதியவர்கள் 4 அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். அவங்க 4 பேர் வந்து கேட்டால் தான் கொடுப்போம் அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் வந்து 4 சிலைகளை செய்கிறான். அப்பர், சுந்தர, மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 சிலைகளை செஞ்சு குழந்தை அதான் வந்துட்டாங்க. இது வெறும் சிலைகள் முடியும், இதுங்களுக்கு எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அப்போ அங்கே இருக்கிற நடராஜர் யார்? அதுவும் சிலை தானே. அப்போ அதில் கடவுள் இல்லையானா? கடவுள் இருந்தால் அப்படின்னா வந்து தான் அப்படி தான் அதை வாங்கிட்டு வர்றான். அப்படி தான் அந்த 60,000 பாடல்கள் கொண்ட அந்த புத்தகத்தில் 12,000 பாடல்கள் தான் தப்பிச்சு, மிச்செல்லாம் கரையை அரைச்சி போச்சு. அந்த மாதிரி ஆட்கள் தமிழை ஒழிக்கணுங்கிறதுக்கு இருந்தவனுங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களை நெருப்பு வச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஊரில் அண்ணாமலை போய் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க செஞ்சதெல்லாம் ரைட்டுங்கிறார். பட்டியலத்தை கொண்டது தமிழை ஒழிக்கணுங்கிற அந்த அந்தணர்கள் அந்த 5,000 பேரை நம்பிக்கிட்டு தான் அவர் அங்கே போயிருக்காரு. அப்போ என்ன? இப்போ இந்த தமிழ் மொழின்னு சொல்லும் போது தான் சார், இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யும் போது தமிழ் மொழிக்கு 71 கோடி நிதி ஒதுக்கீடும், சமஸ்கிருத்துக்கு 14% வந்து அதிகமாக, அதாவது 1400 கோடி கிட்ட வந்து இடஒதுக்கீடு வந்து சமஸ்கிருதத்துக்கோ தமிழுக்கோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாகுபாடு வந்து தெரியுது அவங்க எந்த அளவுக்கு தமிழ் மொழியை வந்து ரசிக்க பார்க்குறாங்கட்டு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் மோடி வரும்போது வணக்கம் சகோதர சகோதரிகளே சொல்லிட்டு ஏதோ திருக்குறள் சொல்லி தான் அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் நம்ம ஊர் அதான் அந்த நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இந்த வடநாட்டுக்காரன் அவனை வந்து வணக்கம் அப்படின்ட்டாக்க நம்ம ஆளுக்கு உடனே கை தட்டி விசில் அடிப்பாடு. இப்போ அதுக்கெல்லாம் யாரும் மசியறதில்லை. அதெல்லாம் அந்த காலம். அதனால் செந்தமிழில் பேசுகிற ஆளுங்கள்லாம் இருக்காது அருமையாக. அதெல்லாம் தமிழை வளர்த்துறதுக்கு இவனுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது. தமிழ் எல்லா காலமும் அழிக்க தான் பார்த்தானுங்க, தப்பிச்சுக்கிட்டு தான் வந்துருக்கு. அதை என்ன பண்ணிட்டு முடிஞ்சது? இது அதை அழிக்கணும்னு நினச்சி அந்த சமஸ்கிருதம் தான் செத்து போன மொழிங்கிறான். உலகத்தில் யாருமே பேசாத மொழி, செத்து போன மொழி. ஆனால் அதுக்கு ஈமக்கிரிக்கை கேஸ் நிறையா செலவாகும். ஒரு குழந்தைய வளர்த்துறதுக்கு அவரை செலவை விட ஒரு பணத்தை புதைக்கிறதுக்கு அவரை செலவு ஜாஸ்திங்கிறதுனால தான் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக காசு கொடுத்துருக்காங்க. அந்த ஏமக்கிரியெல்லாம் பண்ணி அதுக்காக செத்து போன மொழி நல்லபடியாக அடக்கம் பண்ணி நினைவு சின்னம்லாம் கட்டணும், அதுக்காக செலவு.
வளர்றது தானா வளர்ந்துரும், ஆனா அழிக்கிறது தான் கஷ்டம். அழிஞ்சு போயிடுச்சு, அழிக்கிறது இல்லை, அது அழிஞ்சு போச்சு. ராமர் கோயிலுக்கு பக்கத்தில் அதுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒரு சமாதி கட்டி மோடியே திறந்து வைப்பார். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார். பிக் பேங் தமிழ் BBT